வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். என்டிபிசி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ல சயின்ஸ்ல எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி பிசிக்ஸ் முடிஞ்சது. பயாலஜில வந்து அடுத்த டாபிக் பார்த்தா சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதுல எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்தலாம். நம்ம கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். அதாவது நம்மளோட சேனல்ல கம்ப்ளீட் பயாலஜிக்கான கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஒவ்வொரு கிளாஸுக்கான பிடிஎஃப் நான் டிரைவ்ல வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். நீங்க என்ன ஃபண்டமெண்டல் வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணல அப்படின்னா நம்ம கோர்ஸை வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். இது வந்து 59 நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது 30 டேஸ் வந்து கணக்கு. நான் யூடியூப்ல தான் வந்து கொடுக்கறனால அங்க யூடியூப்போட செட்டப் எந்த மாதிரி இருக்கோ அதைப்படி தான் நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த கோர்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்ம கொஸ்டின் வந்து பார்த்தலாம். முதல் கொஸ்டின் பாருங்களேன். பீப்புள் வித் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிளட் குரூப் ஆர் கன்சிடர் யூனிவர்சல் ரெசிபியன். இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே முதல்ல வந்து ஓகே ஒரு ஈஸியான கொஸ்டின் அப்படின்னு வந்து ஃபீல் ஆகும். பட் அங்கதான் ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதாவது நம்மளுக்கு பிளட் ரிலேட்டட் நிறைய வந்து படிச்சிருப்போம். பட் இதுதான் வருமா, அதாவது யூனிவர்சல் ரெசிபியன் இதுவா இல்ல யூனிவர்சல் டோனர் இதுவான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல. ஸோ ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு என்ன அப்படின்னா ஓ தான் வந்து யூனிவர்சல் வந்து டோனர். இப்போ எப்படி வந்து இதை நான் வந்து எக்ஸாமால ரொம்ப பண்ணணும், எனக்கு அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு நினைச்சுன்னா ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஸோ அதாவது இந்த இடத்துல ஓ அப்படின்னு இருக்கா, அது என்ன நினைச்சுக்கன்னா ஜீரோ அப்படின்னு நினைச்சுக்கங்க. அதாவது யாரெல்லாம் வந்து அவங்ககிட்ட இருக்கிறத கொடுக்குறாங்களோ அவங்க கடைசியில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோல தான் நிற்பாங்க. எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம ஃபண்டமெண்டலும் தெரியணும். ஷார்ட்கட்ஸ் எங்கன்னா இங்க ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கன்ஃபியூஷன் வரும். இதெல்லாம் வந்து கொஸ்டின் பார்க்கும்போது தான் தெரிய வரும். ஓகே இந்த இதுல எனக்கு கன்ஃபியூஷன் வருது, அப்ப இதை போக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் வைக்கும் போது அது ஈஸியா நம்மளால அப்ரோச் பண்ண முடியும். யூனிவர்சல் ரெசிபியன் வந்து ஓவர் நீங்க கிளாரிட்டியா ஷார்ட்கட்ஸ் வச்சாவே அதை வச்சு மிச்சது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்து போயிடலாம். செகண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா in human being which one of the following has a high affinity for oxygen. இது சிம்பிள் தான். ஏன்னா நம்ம பிளட் வழியா தான் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் உடம்புக்குள்ள கடத்தப்படுது. அந்த பிளட்ல ஏன் ஆக்சிஜன் வந்து சேருதுன்னா அதுக்கான ரீசன் வந்து ஹீமோகுளோபின். பிளட்ல ஹீமோகுளோபின் இருக்குது. அந்த ஹீமோகுளோபினோட அட்டாச் ஆகி தான் எது இருக்கும்னா இந்த ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் இதா வரும். இதுல சின்ன சின்ன கான்செப்ட் தான் நீங்க வந்து ரொம்ப பண்ணும். அடுத்து பாருங்களேன். which one of the following carries blood from heart to kidney. என்னன்னா இந்த ஹார்ட்டோட வந்து நிறைய மேஜர் பார்ட்ஸ் இருக்கும். அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ரெனல் ஆர்டரி. இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் வந்து என்ன அப்படின்னா ஹார்ட்ல இருந்து கிட்னிக்கு வந்து கொண்டு போற வேலையா இருக்கும். அடுத்து இந்த ரெனல் வெயின் இருக்கு பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணும்னா கிட்னியில இருந்து பிளட்டை வந்து எடுத்துட்டு வர வேண்டிய வேலையை இந்த ரெனல் வெயின் பார்க்கும். அடுத்து கொரோனரி ஆர்டரி, இது பிளட்டை ஹார்ட் மசிலுக்கு கொண்டு போற வேலையை வந்து இது பார்க்கும். அடுத்து வெனா கேவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும்னா இப்போ நம்ம பாடியில இருந்து டீஆக்சினேட்டட் பிளட் இருக்கும், அதை ஹார்ட்டுக்கு கொண்டு போற வேலை என்ன பார்க்கும்னா இது பார்க்கும் வெனா கேவா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன ரெனல் ஆர்டரிஸ். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட்ல இருந்து பிளட்டை வந்து ஹார்ட்ல இருந்து கிட்னி கொண்டு போற வேலையை பார்க்கும். அதனால ஆப்ஷன் வந்து சீதா வரும். அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷர், அதாவது ரத்த அழுத்தம் இஸ் அ ஃபோர்ஸ். எஸ், பிளட் ப்ரெஷரை ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அதை ஃபோர்ஸா சொல்றாங்க அதுக்கான ரீசனா வந்து இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரணும் பாருங்களேன். பிளட் ப்ரெஷர் இஸ் அ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த பிளட் அகைன்ஸ்ட் த வால் ஆஃப் ஆர்டரி. அதாவது ஹார்ட்ல ஆர்டரி பார்ட் இருக்கும், அதுல அந்த பிளட் வந்து மோதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ஒரு ஃபோர்ஸா ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் தான் பிளட் ப்ரெஷரா நம்ம சொல்றது. இது எல்லாமே ஸ்கூல் புக்ல அப்படியே மென்ஷன் ஆயிருக்குது. அதே தான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்லலாம், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பிளட் எக்ஸட் அகைன்ஸ்ட் அ வால் ஆஃப் த வெசல் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அதனால வந்து டி தான் வரும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஃப்த் பாருங்க. which one of the following has 4-chamber heart. இது வந்து சிபிடி 2ல வந்து கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து பிசிக்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். சிபிடி 2 எடுக்கும்போது என்ன சிலபஸ் சேமா இருக்குனால நம்ம இங்க படிக்கிறது அப்படியே சிபிடி 2 படிக்கும்போது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் சிபிடி 1 அண்ட் சிபிடி 2 ரெண்டுலையும் கேட்ட கொஸ்டினை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்ப மயிலுக்கா இல்ல கடல் குதிரைக்கா இல்ல தவளைக்கா மீனுக்கா, இந்த 4லும் எதுக்கு வந்து 4 அறைகள் கொண்ட இதயம் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப இதை ஹியூமன் வச்சு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹியூமன் ஒரு ஆப்ஷன் தான் ஈஸியா சொல்லிடும். ஹியூமனுக்கு தான் வந்து 4-chamber ஹார்ட் இருக்குன்னு. ஆனா இந்த இது கொடுக்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுன்னா ஹியூமன், அதாவது நல்லா கவனிங்களேன், இவர்கள் வெட்டிபிரேட்டா இருக்கிற மேமல்ஸ் இருக்கு, பேர்ட்ஸ் இருக்கு, சில ரெப்டைல்ஸ்க்குமே என்ன 4-chamber ஹார்ட் இருக்கும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. நம்ம ஹியூமன் சரி, பேர்ட்ஸும் சரி, அதே மாதிரி வந்து சில ரெப்டைல்ஸ் இந்த முதல்ல இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாமே வந்து என்னன்னா 4-chamber ஹார்ட் எக்ஸப்ஷன். ஏன்னா
நார்மல் ஒரு ரெப்டைல்னாவே 3 சேம்பர் தான். இதுக்கு மட்டும் வந்துன்னா 4 சேம்பரா இருக்கும். ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இந்த சி ஹார்ஸ் ஃபிஷ் இது எல்லாமே 2 சேம்பரான ஹார்ட்டை கொண்டது. ஃப்ராக் தவளை வந்து 3 சேம்பர். ஏன்னா தவளை என்ன ரெப்டைல் வந்து 3 சேம்பர். எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலைக்கு மட்டும் இருக்கும். ஜஸ்ட் நீங்க ரிமெம்பர் பண்ணும். அப்ப இதன் மாதிரி பார்க்கும்போது என்ன இந்த கொஸ்டினுக்கு 4 சேம்பர் ஹார்ட் அப்படின்னா கண்டிப்பா என்ன வரணும் பேர்ட்ஸ்ல வரும். பேர்ட்ஸ்ல பீகாக் இருக்கு. ஸோ அதனால வந்து ஆன்சர் ஏ தான். ஸோ அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அவ்வளவுதாங்க. 5 கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா இந்த ஏரியால இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்க. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கறாங்க. எதை ப்ரிப்பேர் பண்ணணும், எதை நான் மிஸ் பண்ணணும், இந்த இதை வந்து நான் அதிகமாக ரிவைஸ் பண்ணணும், இதெல்லாமே நீங்க தெரியும் போது வந்து உங்களால ஈஸியா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ சொன்னதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.